உங்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார்னா உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாருன்னு அவசியம். நீங்க சோர்ந்தே போகாதீங்க சிஸ்டர் பிரதர். என்ன நடக்கல, என்ன கிடைக்கல, என்ன வாய்க்கல, நோ. யார் சொன்னா? கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு பிரதர். கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ப்ராசஸ்ன்னு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏற்ற காலம் ஒன்று வருகிறது. அந்த ஏற்ற காலத்துல இங்க இருக்கிற அத்தனை வாழ்க்கையும் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த போற. இன்னைக்கு பேச போற செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, நிழலில் வளர்க்கப்படும் மனிதர்கள். நிழலில் வளர்க்கப்படும் மனிதர்கள். தீங்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீங்கு நாள் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு நிந்தை, ஒரு பயங்கரமான சோதனையின் காலம் வரும்போது ஒரு மனிதனுக்கு அது என்னவா மாறுதுன்னா தீங்கு நாளா மாறுது. போராட்டத்தை தவிர்க்க முடியாது, போராட்டத்தை தள்ளிவிட முடியாது, போராட்டத்தை நம்ம கடந்து போக முடியாது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். போராட்டத்தை தள்ளிவிட முடியாது, போராட்டத்தை தாண்டிவிட, போராட்டத்தை என்ன செய்ய முடியாது, கடத்தி விட, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நாம சந்தித்து தான் ஆகணும். நம்ம லைஃபுக்குள்ள வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், இவைகள் எல்லாம் வரும்போது அவை நமக்கு என்னவா மாறுதுன்னா ஒரு தீங்கு நாளா மாறுது. இந்த தீங்கு நாள்ல தான் தேவன் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தம்முடைய கூடார மறைவில் அவர் மறைத்து வைக்கிறார். நிழல் என்பதற்கு சொல்லப்படுகிற அந்த பதங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஷேடோ, சொல்லுங்க பார்ப்போம், நிழல். இன்னொரு ஷெல்டர் அப்படின்னா பாதுகாப்பு. இன்னொன்று எனக்குன்னா கவர் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது மூடி மறைத்து கொள்ளுதல். என்ன சொல்லப்படுது? மூடி மறைத்து கொள்ளுதல். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அந்த நிழல் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சீக்ரெட் பிளேஸ், ஒரு மறைத்து வைக்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மறைச்சு, ஒரு மனுஷனை மறைத்து வைக்கப்படுகிற ஒரு இடம். ஆனா வேதம் நிழலை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோபு 8வது அதிகாரம் 9வது வசனம். எப்படி இருக்குதா? ஒரு மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குதா? நிழலை போல. அப்படின்னா அது ஒரு பொதுவா நிழல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அது மனுஷனுடைய நாட்களை போல போயிடுது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யோபு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 14:2. அப்ப எப்படி சொல்லி பாருங்க, நிழல் எப்படி இருக்காதான்? நிலை நிற்காதான். உண்மைதானே அது? காலையில பாருங்க முன்னாடி இருக்கும், மத்தியானம் பாருங்க சைடில் இருக்கும், சாயந்தரம் பாருங்க பின்னாடி இருக்கும், அடுத்து நைட்டு பாருங்க எங்க இருக்குன்னு பாதி பேர் தன் நிழலை பார்த்தே பயந்தவங்க உண்டு. இந்த நிழலை குறித்து வேற சொல்லுது நிலை இல்லாதது. இன்னொரு பகுதி சொல்லப்படுது நிழல் சாய்ந்து போகும். இன்னொரு வேத பகுதி சொல்லுது நிழல் கடந்து போகும். இன்னொரு வேத பகுதி சொல்லுது நிழல் அது மாயை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நிழல், மனுஷனுடைய நிழல் எப்படி இருக்கும்னா அது சாய்ந்து போகும், அது கடந்து போகும், அது என்ன பண்ணுதா மாயையாம். அதுல எந்த பலனும் இல்லை. நிழல்ல பலன் இருக்கா? இல்லை. நிழல்ல வல்லமை இருக்கா? இல்லை. நிழல்ல ஏதாவது நிழல்ல நம்ப முடியுமா? முடியாது. நிழலை நம்பி யாராவது நிற்க முடியுமா? முடியாது. நிழலை நம்பி நடக்க முடியுமா? முடியாது. நிழலை நம்பி வெயிட்டத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? நிழல் பலவீனம். இது மனுஷனுடைய நிழல். ஆனா நான் சொல்ற நிழல் அது அல்ல. நான் சொல்ற நிழல் சாதாரணமானது அல்ல.
நான் சொல்றது யாருடைய நிழல் தெரியுமா? சங்கீதம் 91:1 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்கள்ல 91 சங்கீதம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். நான் சொல்ல வேண்டிய நிழல் என்னன்னா, சர்வ வல்லவருடைய நிழல். உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை இன்னைக்கு மாலையில் ஆண்டவர் சொல்றாரு, இது உலகத்தின் நிழலை வைத்தல்ல, நானே உங்களுக்கு நிழலா இருப்பேன். அவர் நிழலா இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், அந்த நிழல்ல பலன் உண்டு, அந்த நிழல்ல வல்லமை உண்டு, அந்த நிழல்ல பாதுகாப்பு உண்டு, அந்த கர்த்தருடைய நிழல்ல கிருபை உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மனுஷனுடைய நிழல் மாயை, மனுஷனுடைய நிழல் சாய்ந்து போகும், மனுஷனுடைய நிழல் கடந்து போகும், மனுஷனுடைய நிழல் மாறும், நிலைக்கு நிழல் மாறும், அது நிலைத்தன்மை அற்றது. ஆனா என் கர்த்தருடைய நிழல் அப்படி அல்ல. அந்த நிழல் ஒரு மனிதனுக்கு வருமானால் அந்த மனிதனை கர்த்தர் நடத்துறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சில வசனங்களை காட்டி கொடுக்கிறேன் பாருங்களேன். ஏசாயா 25 அதிகாரம் 41 32 வாசிங்க. ஏசாயா 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்களேன். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் எப்படி இருக்கா பாருங்க, பெருங்கண்மலையும் நிழலா இருப்பாரு. நல்லா கவனிச்சுக்குங்க. கர்த்தருடைய நிழல் ஒரு பெரிய பாதுகாப்பு, கர்த்தருடைய நிழல் ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு பலன், ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய அந்த நிழலை தான் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நிழலில் வளர்க்கப்படும் மனிதர்கள். புரியுதா உங்களுக்கு? எங்க நல்லா கவனிங்க. பொதுவா நிழல்ல வளர்க்கப்படுகிறது ரொம்ப பவர்ஃபுல். நிழல்ல சொல்லுங்கப்பா, வளர்க்கப்படுவது நிழல்ல. நான் என்ன சொன்னேன்? மறைவுன்னு சொன்னேன். மறைவா வளர்க்கப்படுகிற அத்தனையும் விசேஷமானது. இன்னைக்கு கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, நான் இதை இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வெளியே கொண்டு வர போறேன். இது அதற்கு தான் சொல்றேன். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? மறைச்சு வைக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப பெரிய தாக்கம் உண்டு. புரியுதா? நல்லா கவனிங்க. ஒரு விதை இருக்குல்ல, அந்த விதையை மண்ணுக்குள்ள வைக்கிறோமா? நம்ம வெளியே பார்த்து மண்ணுக்குள்ள வச்சுட்டோம், ஆனா விதை மண்ணுக்குள்ள இருக்குது, மறைஞ்சிருச்சு. ஆனா என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. என்ன நடக்குது, என்ன வரப்போது ஒன்றும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியாத ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு அதை முளைத்து வெளியே வரும்போது தான் தெரியும், ஓ இதுக்குள்ள இருந்தது சாதாரணம் இல்லை, இதுக்குள்ள வளர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மறைவுக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க மறைவுல வச்சு வளர்றது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் இங்க இருக்கிற உங்களை உயர்த்தி காட்டுவதற்கு. இன்னைக்கு உங்களை அமுக்கி வச்சிருக்கிறது பார்த்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அதான் செய்தியே. நான் மறைவில் இருக்கேன், நான் வெளியே வரல, என்னை யாரும் தெரியாது. இல்லை, அமைதியா இருங்க. ஏன் தெரியுமா? இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்படியே உள்ள வச்சு 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 கரெக்டா ஒரு நாள்ல அப்படி டெலிவரி பண்ணுவார் பாருங்க. அப்ப எல்லா கண்களும் ஆச்சரியப்படும் அளவுக்கு. இந்த நிழலை குறித்து தான் இன்னைக்கு நான் மறைவை குறித்து தான் நான் பேச போறேன். இந்த நிழல் என்கிற மறைவில் வளர்ந்த சிலரை காட்டி கொடுக்க போறேன். ஏன் இந்த இடத்துல கூட நீங்க சிலர் இப்படி இருக்கலாம். ஏன் உங்க மனசுக்குள்ள கேள்வி, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு என்ன இல்லைன்னா ஒரு ரிசல்ட் வர மாட்டேங்குது. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. மறைச்சு வச்சிருக்கிறாருன்னா நல்லா கவனிங்க. குழந்தை மறைச்சிருக்கும் போது ஃபீட் பண்ணது யாரு? சாப்பாடு கொடுத்தது யாரு? அம்மா. யாரு கொடுத்தா? அவங்க. யாரு கொடுத்துருப்பா? நீங்க தான் கொடுத்தீங்க, சரியா? அப்ப குழந்தைக்கு லைட்டு போட்டு விட்டது யாரு? ஆமா, குண்டு பல்பு உள்ள விட்டு வாயில விட்டு போட்டு. அதையும் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே எங்க போச்சு? தாயின் வழி போச்சு.
உங்களை மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல பிரதர், சொல்லவா? உங்களை ஃபீட் பண்றது தேவன், உங்களை போஷிக்கிறது தேவன், உங்க கூட இருக்கிறது தேவன். நீங்க மறைஞ்சிருக்கனால என்ன ஆண்டவர் யோசிக்காதீங்க, மறைச்சு வச்சதாலும் ஒரு நாள் வெளியே கொண்டு வர போறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மறைவுக்குள்ள, இந்த நிழலுக்குள்ள ஏன் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், இதைத்தான் நான் சொல்லி தர போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் என்ன ஆண்டவர் மறைச்சு வைக்கிறார்? என்ன ரீசன்? ஏன் என் ஊழியம், ஏன் என் சபை, ஏன் என்னுடைய நாட்கள், ஏன் என் குடும்பம், ஏன் என்னுடைய தொழில், ஏன் என்னுடைய குடும்பங்கள்ல சில காலங்கள் கர்த்தர் மறைச்சு வைக்கிறார்? நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. மறைக்காம வெளியே வந்தவங்க வாழ்ந்ததா இல்லை, ஆனா மறைந்து வாழ்ந்தவங்க சரித்திரம் படைச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சரியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். சரியா? ஒன்னும் கூட உங்களுக்கு உற்சாகம் மூட்டுறதுக்கு சொல்றேன். மத்தேயு 6:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து, அங்க சொல்லுது பாருங்களேன், கதவை பூட்டு. எங்க போய் உட்காரணுமா? அந்தரங்கத்துல போய் உட்காரு. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது எங்க பாக்குறாரா? அந்தரகம்னா என்ன? மறைஞ்ச பகுதி. நல்லா கவனிங்க. என் ஜெபம் மறைஞ்சு போச்சு, யார் சொன்னா? அது கர்த்தர் கையில இருக்கு. யார் சொன்னா மறைஞ்சு போச்சுன்னு? நீங்க ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தருடைய பண்டக சாலையில வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல கர்த்தர் எடுத்து கொடுக்கும் போதுதான் தெரியும் இவ்வளவு பெரிய மதிப்பான்னு தெரியும். இவ்வளவு பெரிய மகிமையா என்ன ஒளிச்சு வச்சதுக்கு, என்ன மறைச்சு வச்சதுக்கு, என்ன அமைதியாரு சொன்னதுக்கு. சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நீங்க இப்ப பாருங்க, இந்த இங்க இருக்கு, இந்த செல்போன் இருக்கு பாருங்க, இது வந்ததுலேருந்து இந்த அமைதி, பொறுமை அதெல்லாம் போயிடுச்சு. நான் பார்த்துருக்கேன். அந்த நாட்களில் வாழ்ந்தவங்கெல்லாம், வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க அப்பா, அவங்க ஐயாவோட அப்பாவெல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு ஈசி சேர் இருக்கும். ஈசி சேர்னா என்னன்னு தெரியுமா? பரவாயில்லையே, இங்கே 90 கிட்ஸ் இருக்கீங்களே. சரி, ஈசி சேர் இருக்குமா? அந்த ஈசி சேர்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? சும்மா படுத்திருப்பார். எத்தனை மணி நேரம்? காலையில் சாப்பிட்டுட்டு அப்படி உதறி உட்காந்தாருன்னா மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் விட்டத்தை பார்த்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருப்பார். எங்க? இப்போ பேங்க்குக்கு போய் பாருங்க, அந்த டோக்கன் வரக்குள்ளாட்டி 4 தடவை தள்ளுறான். புரியலையா? காட்டிக்காரு. எங்க இந்த பயல்களை, இந்த இவனை ஒரு இடத்துல 1 hour அமைதியாக உட்கார சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க? அவர் பார்க்குற வெளிப்பாடு வருது பாஸ்டருக்கு இப்போதான். இவனை உட்கார சொல்லுங்க, வாய்ப்பு இல்லை. ஏன் நீங்க உட்காருங்க பார்ப்போம் அமைதியா. இப்படி ஏங்க நீங்க உட்காந்து மட்டும் காட்டிடுங்க, போகும்போது உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரேன். இப்படியே சர்ச்சில் கூட பாருங்க, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று தூங்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமைதியாகவே யாரும் இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? அமைதியாக இருந்தால் மென்டல் ஆயிரும். தெரியுமா தெரியாதா? ஆனால் அந்த நாட்களில் வயசானவங்களை போய் பாருங்க, அந்த சேரில் சும்மா இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அமைதியாக இருக்கிறது ஒரு தனிமைப்படுத்தப்பட்டமல்ல, அது தேவன் உங்களை மறைச்சு கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்ல போகிற நேரம். இன்னைக்கு இந்த மாலையில தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, எனக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வர கர்த்தர் என்ன தனியா விடல, அவர் தம் கைக்குள் மறைத்து வச்சிருக்கிறார். அவர் கைக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும்
அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் பலத்த கையில் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் வரும். ஒரு காலம் வச்சிருக்கிறார், ஒரு நேரம் வச்சிருக்கிறார், ஒரு தருணம் வச்சிருக்கிறாரு. அந்த தருணத்துல அதை ரிலீஸ் பண்ணும்போது தெரியும் பாருங்க பவர். அதை ரிலீஸ் பண்ணும்போது தெரியும் பாருங்க வல்லமை. நம்ம காத்திருந்த அத்தனை காத்திருப்புகளுக்கும், அடங்கி இருந்த அத்தனை அடங்குதலுக்கும், பொறுமையான அத்தனை பொறுமைகளுக்கும் இங்க இருக்க சில கர்த்தர் சொல்றாரு, இன்னும் சில நாட்களில், இன்னும் சில நாட்களில் இங்க இருக்கிற சிலரை, இங்க இருக்கிற சில ஊழியர்களை, இங்க இருக்கிற சிலர் மேல கர்த்தர் சமுதாயத்தின் மத்தியில் உங்க கொம்ப கர்த்தர் உயர்த்த போறாரு. எத்தனை பேருக்கு மேலும் அவர் கையெழுத்தி கேளுங்க. உங்க கொம்ப உயர்த்துறாரு. அன்னாரின் கொம்பு உயர்ந்தது போல இங்க இருக்க அநேக கொம்பு உயரும். உயர்த்துறாரு. நம்ம அடங்கி இருக்கிறதா ரொம்ப முக்கியம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க, என்ன கர்த்தர் அமைதியா வச்சிருல, என்ன நிழல்ல வச்சிருக்கிறாரு, என்ன மறைவுல வச்சிருக்கிறாரு. என்ன மறைவுல வச்சுட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பார்க்காம இல்ல. அப்ப வேதத்துல நிழல்ல மறைத்து வைக்கப்பட்ட வளர்ந்த சில மனிதர்களை நான் காட்டி கொடுக்கிறேன். ஏன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல அமைதியா இருக்க வைக்கிறார், சில காரியங்களை காட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் உயர்த்தி 5 P சொல்லுவேன், சரியா? நம்பர் 1, ப்ரிப்பரேஷன் பிளேஸ், ஆயத்தம் செய்யும் இடம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒருத்தரா வாசிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்தில், நல்ல கவனிங்க, தரிசனமானார். நல்ல கவனிங்களேன், இங்கு மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசையுடைய வாழ்க்கை 3 பிரிவுகள். முதல் 40 ஆண்டு காலம் இருக்கு பாருங்களேன். அது 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, முதல் 40 வருஷம் கற்றுக்கொள்ளும் ஆண்டு. அடுத்த 40 வருஷம் என்ன நடந்துச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 29 30 வாசிங்க. நாற்பது வருஷம் சென்ற அப்படின்னா இன்னொரு 40 வருஷம் என்ன பண்ண கேளுங்க, ஆடு மேய்ச்சான். ஏங்க நல்லா கவனிங்க, பொதுவா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அமைதியா இருக்க சொல்றதுக்கு பாருங்க பயங்கர கஷ்டம். ஒண்ணுமே தெரியாதவங்க அமைதியா இருக்கிறது வேற, எல்லாம் தெரிஞ்சிட்டு அமைதியா இருக்கிறது வேற. எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்க? ஏதாவது ஒன்ன செய்யணும்னு துடிப்பா இருக்கிறவனை உட்கார்ந்து பாருங்க, உட்காரவே முடியாது, அவனால உட்கார முடியாது. ஏதாவது செய்யணும் செய்யணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுவாரு, இல்ல நீ அமைதியாரு, நீ அடங்கிரு, நீ அமைதியாரு. நமக்கு அப்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே இல்ல அமைதியா இருப்பா, அமைதியாரு. மோசே கதை நடந்துச்சு. 2வது 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். முதல் 40 வருஷம் கற்றுக்கொண்டார். எதுல? எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும். வல்லவனா மாறினான், எல்லாத்திலையும் தேறினவனா, நல்ல வல்லமை உள்ளவனா, நல்ல எல்லா திறம் தெரிந்தவனா, எல்லா தாளந்து உடையவரா, பயங்கரமா இருந்தார் மோசே. அப்ப மட்டும் கர்த்தர் எகிப்துக்கு வந்து எல்லா மக்களும் கூட்டிட்டு வானா யாரும் தேவைப்பட்டிருக்க மாட்டாரு, அவர் ஒருத்தரையும் அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்? அவ்வளவு வல்லமை திறமை இருந்துச்சு. ஆனா அப்ப ஆண்டவர் சொல்லல, அப்ப தரிசனம் கொடுக்கல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் தரிசனம் தரணும்னா உன்னை அழைச்சது உண்மைதான், எல்லாம் உண்மைதான், ஆனா உன்னை மறைச்சு வைக்க போறேன். ஏன் உன்னை மறைச்சு வைக்க போறேன் தெரியுமா? உன்னை இதுவரைக்கும் மறைச்சு வச்சது காரணம், இதை விட மகிமையான நீ பாத்திரமாய் மாறணும். அடுத்த 40 ஆண்டு காலம்தான் மோசையுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்தது. நல்லா கவனிங்களேன், மோசைய முதல் இருக்கிற 40 வருஷத்துலையும் பயன்படுத்தல. மோசை கிட்ட இருந்த கோலை கீழே போட்டா பாம்பா மாறல. மோசே கை கோலை ஓங்கினா செங்கடல் பிரியல.
ஏன் தெரியுமா? படிப்பறிவு, மற்றதறிவு, உலக அறிவு, இந்த அறிவுல இருக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி அற்புதம் செய்யணும்னா அமைதியா இருக்க சொல்லுவார். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் செய்யறேன், நீ அமைதியா இரு மோசே. ஏன் தெரியுமா? நீ கற்றுக்கொண்டே இரு, நீ அமைதியா இரு. நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை கர்த்தர் வளர்க்கிறார். எங்க வளர்க்கிறார் தெரியுமா? ஆயத்த பள்ளியில் வைத்து வளர்க்கிறார். ஆனா அமைதியா வச்சு வளர்க்க, அது எவ்வளவு கஷ்டன்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அமைதியா வச்சு 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 வளர்க்கிறார். ஏங்க, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட் நமக்கு இருக்கு. அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம இருக்கும்போது நம்மளை கர்த்தர் என்ன பண்றோம்னா ஆயத்தப்படுத்துறார். ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த சபையை இத்தனை வருஷமா ஆயத்தப்படுத்திட்டார். இந்த வருஷம் தூக்க போறார். இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டாரு? அதே பாரு பாரு, தேய்ச்சி தேய்ச்சி சரிப்படுத்துறார், தேய்ச்சி தேய்ச்சி சரிப்படுத்துறார். நான் வேகமாக சொல்றேன், எழுதி கொள்றீங்களா? கொஞ்சம் வெளிப்பாடாக சொல்றேன். எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? மோசையை 5 இடங்கள்ல மறைச்சார். 1, வீட்டில் மறைத்தார். சொல்லுங்க பார்ப்போம். 2, பெட்டியில் மறைத்தார். நாணர் பெட்டி, அப்படியே பாருங்க. சரி, வருவோம். நாணர் பெட்டி முதல்ல எங்க மறைத்தாரு? வீட்டில். ஏன்னா தாயின் கட்டுப்பாடு. 2, எங்க மறைக்கிறாரு? பெட்டியில் மறைக்கிறார், தேவனின் கட்டுப்பாடு. சரியா? 3, எங்க மறைக்கிறார் அப்படின்னா அதாவது அரண்மனையில வச்சு மறைக்கிறார். எங்க இவனை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்களோ அந்த இடத்திலேயே அவனை வல்லவனா மாத்துறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி மறைச்சாரு சொல்லி காட்டவா? நல்லா கவனிங்களேன். இப்ப ராஜா தங்கம், வாடா ராசா, வா, எஞ்சி வா. பாவம் ரொம்ப பலவீனமா இருக்கான், நல்ல சாப்பாடு போடுங்கப்பா. உனக்கு கஷ்டமா இருந்தா என் ரத்தம் கொஞ்சம் எடுத்துக்க, சரியாயிரும். சரி, வாடா. இவன் தான் மோசே. இவனை கொல்லணுன்றது சத்துருவுடைய திட்டம் வச்சுக்கோங்களேன். இப்ப இவனை எங்க கொண்டு போய் நிக்க வச்சார் தெரியுங்களா? யாரு கொல்லணும்னு நினைச்சானோ அவன் முன்னாடி. இப்ப அவன் கண்ணை கர்த்தர் மறைச்சாரு. இவன் அவன் முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறான். வாடா. ஆனா ஒல்லியாதான சரக்கு பெருசா இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓடுறான். இவன் ஓடும் போதெல்லாம் நல்லா கவனிங்களேன், உட்கார்த்தங்க. பார்வோனுக்கு தெரியணும்ல, இவன் எப்படி என்னாச்சே, இவனை போட்டு தள்ளாம விட்டுட்டோமே தோணல. இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கும் போது இவனுக்கு ஏன் பாடம் கத்து கொடுக்கிற சொல்லல. அதே அரண்மனையில வச்சு அதே இடத்துல வச்சு மோசைய வல்லவனா கர்த்தர் மாற்றார். மறைக்கிறதுல பயங்கரம். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நல்லா கவனிங்க. எத்தனை முறை உங்களை மறைச்சார் தெரியுமா? உங்களை மறைச்சிருக்கார் தெரியுமா? எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? உங்களை கருவிலையே தூக்க நினைச்சான் பிசாசு. நல்லா கவனிங்க. கொரோனா பீரியட்ல மட்டும் உங்களை தப்பு வைக்கல. கொரோனா பீரியட்ல மட்டும் நீங்க தப்பிச்சு நினைக்காதீங்க. எப்ப இருந்து தப்பிக்க போறீங்க தெரியுமா? தாயின் கருவையில உருவாகும் போது அவன் முன்குறிச்சிட்டான். இந்த அம்மா, இந்த சிஸ்டரு, இந்த ஐயா, இந்த பிரதரு ரட்சிக்கப்படுவாங்க. இவங்க சபையில வந்து நிற்பாங்க, இந்த பட்டணத்துக்குள்ள வந்து ஆராதிப்பாங்க, இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, இவன் இப்படியெல்லாம் நிற்பாங்க, இவங்க நரகத்துக்கு வரமாட்டாங்க. அதனால சத்துருக்கு தெரியும் அவன் என்ன தெரியுமா பிளான் பண்றான்? கருவிலிருந்தே நம்மளை அழிக்க முற்பட்டான். ஆனா கர்த்தருடைய கரம் இந்த நாள் வரையும் உங்களை மறைச்சு வச்சிருக்கு. இந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இட்லிய வாயில 2 அடை அடைச்சிட்டு அது முழுங்குதா முழுங்கலையான்றது நம்ம பார்க்கறது இல்லை. அந்த ஒரு டம்ளரை தண்ணியை தூக்கி அப்படி காட்டி ஒரு வளவக்குன்னு ஒரு ஊத்திட்டு அந்த ஸ்கூல் பேக் அப்படி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அந்த வண்டியில ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் பெற்றவங்களாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்க. வச்சு திணிச்சு அமுச்சு விட்டுறோம். ஸ்கூல்ல நீங்களா பாதுகாத்தீங்க? ஸ்கூல்ல ஓடும்போது கால் இடறி இருக்கும், ஸ்கூல்ல ஓடும்போது தண்ணி குடிக்கும் போது விக்கி இருக்கும், உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா கர்த்தர் உங்க பிள்ளைய கூட இருந்து பாதுகாத்தார்.
உங்க கணவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க, உங்க கணவருக்கு டிஃபனை கட்டி கொடுத்து அதே இட்லியை பல மாசமா சாரி அப்பப்போ உண்மை வந்துடும், கோச்சிக்காது சரியா. அப்ப நல்லா கவனி, உங்களை பாதுகாக்கல, உங்களை கர்த்தர் மறைச்சு வச்சார். மோசே அப்படிதான் அரண்மனைக்குள்ள ஓடுறான், தெரியல, பார்வன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கண்ணை மறைச்சார். 4வது ஓரேப்பின் பின்புறம் மறைத்து வைத்தார். ஓரேப்புடைய பின்புறம் யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டு நடக்கிறான், ஆனா கர்த்தர் கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. 5வது எங்க மறைச்சா தெரியுமா? கண்மலை வெடிப்பில் மறைத்து வைத்தார். ஒவ்வொரு மறைவுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார்னா உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாருன்னு அவசியம். நீங்க சோர்ந்தே போகாதீங்க சிஸ்டர், பிரதர், பின்னாடி உட்காந்துக்க பிரதர், சோர்ந்தே போகாதீங்க. என்ன நடக்கல, என்ன கிடைக்கல, என்ன வாய்க்கல, நோ. யார் சொன்னா? கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு பிரதர், கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ப்ராசஸ்னு, அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏற்ற காலம் ஒன்று வருகிறது, அந்த ஏற்ற காலத்துல இங்க இருக்க அத்தனை வாழ்க்கையும் தளர்ந்து நடக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த போறாரு. உங்க கைகளை தட்டி சொல்லி நடந்தது, இந்த மறைவு நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. இது ஆயத்தத்தின் நேரம். உங்களை ஆயத்தப்படுத்துறார். மோசைய தம்முடைய நிழல் மறைவுல வச்சு ஆயத்தப்படுத்தினார். ஏன்? ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய மகிமை மோசே மேல இருக்கு. உங்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் சில நாட்களில் உங்களை கர்த்தர் ஆகாபுக்கு முன்பாக. நம்பர் 2, ரெண்டாவது மறைத்து வைத்த 2வது ஒரு நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2வது ஒரு நபர் யார் அப்படின்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க வேண்டும். எங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல இருக்கிற பி என்ன தெரியுமா? ப்ரிப்பரேஷன் பிளேஸ். சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் இடம். நம்பர் 2 2வது பி தெரியுமா? பிராக்டிஸ் பிளேஸ். தேவன் என்னை பயிற்சி பெற வைக்கும் இடம். தாவீத தேவன் மறைச்சு வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, நல்லா கவனிக்க, தீர்க்கதரிசனமா நான் சொல்ல போறேன், நல்லா கவனிக்கணும். தாவீத மறைச்சு வச்சார். சொந்தக்காரங்கள்லாம் வந்து குடும்பம் சேர்ந்துட்டாங்க. மகன்கள் எல்லாம் சாமுவேல் வந்தப்போ வந்துட்டாங்க. சாமுவேல் ஒவ்வொருத்தரையா வர சொல்றாரு. மூத்தவனை வர சொல்றாரு, 2வது ஆளை வர சொல்றாரு, 3வது ஆளை வர சொல்றாரு, எல்லாம் வர சொல்லிட்டு கேட்கிறாரு, வேற யாரும் இல்லையா? ஒருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை பத்தி கவலை இல்லை. குடும்பம் மறந்த ஒரு நபர், சகோதரர்கள் மறந்த ஒரு நபர், எல்லார் பார்வைக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தான். ஆனா இவனை கர்த்தர் மறைச்சு வச்சது குடும்பத்துக்கு தெரியல, மறைச்சு வச்சு பயிற்சி கொடுத்தது சகோதரர்களுக்கு தெரியல. புரிஞ்சுதா புரியலையா? தாவீது மறைஞ்சிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரதர். தாவீது இன்னும் சும்மா ஆடு மேய்க்கிறான், அப்பாட கேளுங்க, சும்மா ஆடு மேய்க்கிறான். அம்மாட கேளுங்க, சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியுதான் தெரியல, எங்க போறீங்க? சும்மா சர்ச்சு சும்மா போயிட்டு இருக்கிற, சும்மா சர்ச்சுக்கு போய் உட்காந்துருக்கிற, இரவு ஜபம்னா போய் உட்கார, ஜபம்னா போய் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற, சர்ச்சிலே போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிற, என்னதான் பண்ற? அவன் எங்க இருக்கான்? சர்ச்சில் இருக்கிறான். என்ன பண்ணான்? சும்மா ஏதாவது சுத்திட்டு இருப்பான், ஏதாவது பாயிட்டு இருப்பாங்க, ஏதாவது சும்மாப்பா. அவங்க இப்படிதான் அப்பா நினைச்சிருக்கலாம், இப்படிதான் சகோதரன் நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்றாரு? உங்க உறவுகள் நினைக்கலாம், நல்லா கவனிங்க. இங்க இருக்க உங்க உறவுகள், நீங்க பைபிள் தூக்கிட்டு வரும்போது போயிட்டான், சும்மா போய் உட்கார்ந்து போறான், எல்லாம் சும்மா நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த சபையில வச்சு கர்த்தர் உங்களை பயிற்சி கொடுக்கிறாரு. தாவீத பயிற்சி கொடுக்கிறாரு பாருங்க. சிங்கம் வந்துச்சு,
அதை ஜெயிச்சான். கரடி வந்துச்சு, அதை ஜெயிச்சான். அப்பாட்ட சொல்லலை, பைபிளில் சொல்லப்படலை. சகோதரன்கிட்ட சொல்லலை, பைபிளில் சொல்லப்படலை. ஒரு நாள் வந்தது, கோலியாத்து வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனமே பயந்து உட்கார்ந்துருக்கு. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த சவுல் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் கோலியாத்துக்கு போய் கர்ஜிக்கும் போது தாவீது நடந்து வந்து நிற்கிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை மறைச்சு வச்சாரு நினைச்சிட்டியா? நீ என்னை மறந்துட்ட. கர்த்தர் என்னை மறைச்சு வச்சது, அவர் என்னை பயிற்சி கொடுத்தார். அவன் என்னமா சொன்னா, அன்று ஒரு சிங்கம் வந்தது, அதன் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்தார். அன்று ஒரு கரடி வந்தது, அதன் வாய்க்கும் என்னை தப்புவித்தார். இதற்கெல்லாம் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை நிழல்ல மறைச்சு வச்சு வளர்க்கறதுக்கு காரணம், உங்களை கர்த்தர் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பயிற்சி தெரியுமா? சர்ச்சுகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணு, பாட்டு பாடு, ஆராதனை செய், நல்லா துதி, கர்த்தர் ஆராதனை பண்ணு, ஜெபம் பண்ணு, சத்தம் போடு, சத்தம் போடு. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறா தெரியுமா? ஆவிய நிரம்பு, அபிஷேகத்தை நிரம்பு, பலன் கொள்ளு. ஏன் சொல்றா தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் கொம்பு உயர போகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை நீங்க தான் ஜெயிக்கிறோம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தின் தலை உங்க கையில வரப்போகுது. உங்க உலகத்துக்கு முன்னாடி உங்க தலை உயர போகுது. அது வரைக்கும் மறைஞ்சிருந்தவன், அது வரைக்கும் மறக்கப்பட்டவன், அது வரைக்கும் எல்லாராலையும் துரத்தப்பட்டவன் தாவீது. ஆனா கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம் எங்க மறைஞ்சிருந்தானோ அங்கேயே சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. நான் இங்க சிலருக்கு தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போறேன். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில சவால் விட்ட கோலியாத்தை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவ பிரசனத்துல மறைஞ்சிருங்க. தேவ பிரசனத்தில் நீங்க நிழல்ல அமைதியா இருங்க. தேவ பிரசனத்தில் நிழல்ல அமைதியா இருக்க 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 பலன் கொள்கிட்டே இருப்பீங்க. ஒரு கழுகு என்ன தெரியுமா செய்யும்? நல்லா பறக்கக்கூடிய கழுகு ரெக்க வெயிட் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? ரெக்க வெயிட் ஆகும், கால் நகம் வெயிட் ஆகும், கூர் வந்து இந்த அழகு வந்து அப்படியே கூரா இருக்கிறது வளையும். இப்போ இந்த கழுகு என்ன தெரியுமா செய்யும்? நேரம் மலை உச்சிக்கு போகுமா. இந்த மலை உச்சியில போய் உள்ள நின்று அங்க இருக்க பாறையில முன்னாடி நின்று அந்த அழகை தன்னுடைய அந்த இதை வச்சு பிச்சு போடுமா. அது பிக்கும் போது வலி இருக்குமா? எப்படி இருக்கும்? மயத்தை பிடிச்சி இழுத்து பாருங்க, வலிக்கும் தெரியும். எப்படி இருக்கும்? அழிக்கும். ஆனா இழுத்து 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 அத்தனை ரெக்கையும் போடும். சரியா? நகருக்குள்ள இந்த அழகை கொண்டு போய் ஒரு பாறையில போய் உடைக்கும். மூக்க போய் இடிச்சு பாருங்க, உடைக்கும், ரத்தம் வரும், வலிக்கும். வசனம் சொல்லுது, கழுகு முட்டையாய் இருந்தது போல. அது கழுகு மாதிரி இருக்காதான், ஒரு கோழி, உரிச்ச கோழி மாதிரி இருக்குமா. அந்த அந்த நேரத்துல கழுகை ஈஸியாக எவ்வளவு பெரிய மனுஷனா அடிச்சிடலாமா. இந்த கழுகு என்ன செய்யுமா? சாப்பிடாது, ஒன்றும் பண்ணாது, மலை மேல போய் அமைதியா உட்கார்ந்தே இருக்குமா. இறை தேடாது, அங்க இருக்க சின்ன சின்ன சாப்பிட்டா அமைதியா இருக்குமா. எங்கேயும் போகாதான். சூரிய ஒளிப்படும், மழை பெய்யும், சூரிய ஒளிப்படும், மழை பெய்யும். நாட்கள் கடந்து போகும்போது அந்த கழுகுக்கு கொஞ்ச நாள்ல புதிய ரெக்கைகள் வளர ஆரம்பிக்கும், புதிய அழகுகள் வர ஆரம்பிக்கும், புதிய நகங்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்து இந்த கழுகு பறக்கிறது எங்க தெரியுமா? இதுவரை பறந்த தூரத்தை விட அதிகமான தூரம் பறக்க ஆரம்பிக்கும். இதுவரை பாய்ந்து ரெக்கையை செஞ்சதை விட அந்த ரெக்கை அடிக்க 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 உயர்ந்து போகும். இங்க கர்த்தர் சிலருக்கு சொல்றாரு, உங்களை சபைக்குள்ள வச்சு மறைச்சு 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 வச்சு இருக்குதுமா. அந்த கோலியாத்தை ஜெயிக்கிற பலனை தரதுக்கு அவர் பிரசன்னத்துக்குள்ள வாங்க, அவர் சமூகத்துக்குள்ள வாங்க, அப்படியே காத்துருங்க. ஒரு நாள் வரும், உங்க தலையை கட்ட தூக்கி நிறுத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. நம்பர் 1 என்ன சொன்ன? preparation place. நம்பர் 2 practice place. அழகா சொல்றீங்களே. மூன்றாவது, உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினா தான் புரியும் போல இருக்கு. மூன்றாவது சரியா? 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். ஒரு 4வது சொல்றேன்.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மூன்றாவது ஒரு மனுஷன் யாருன்னா யோசேப்பு. மூணாவது நான் சொல்லுகிற பி என்னன்னா பியூரிஃபிகேஷன் பிளேஸ். நம்பர் 1 முதல்ல நான் சொன்ன வார்த்தை ப்ரிப்பரேஷன் பிளேஸ், ஆயத்தப்படுத்தும் இடம். கர்த்தர் ஒரு மனிதன் தம்முடைய நிழல் மறைவுல வச்சிருக்கிறதுக்கு காரணம். ரெண்டாவது பிராக்டிஸ் பிளேஸ், தேவன் அந்த மனிதனுக்கு பயிற்சி கொடுக்கும் ஒரு காலம், ஒரு இடம். யோசித்து பாருங்க, பயிற்சி கொடுப்பார். ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் போது தன் புயபலத்தை நம்பி போகல. புரியுதா புரியலையா? இங்க பாருங்க, இதோட கூட நான் முடிச்சிருவேன். எனக்கு மேட்டர்ல நீங்க 2 பாயிண்ட் சொன்னாலும் மைண்ட்ல இருக்கணும். நல்லா கவனிங்க, சரியா? கல்லை எடுத்துட்டு போய் அடிச்சது என்னமோ தாவீது தான். ஆனா உங்க கண்களுக்கு தெரியாம, சரி இப்ப கல் அப்படி அடிச்சா எங்க விழணும், எப்படி விழணும்? பின்னாடி. ஆனா எப்படி விழுந்தான்? ஏன்? இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? இப்படி அடிச்சா எங்க விழணும் சொல்லுங்க. ஆனா எப்படி விழுந்தான்? ஏன்? 2 ஆக்ஷன் நடந்துச்சு சொல்லவா? 1, இந்த கல்லை சும்மா தான் வீசியிருக்கான், சரியா? ஆனா கேட்ச் பிடிச்சது கர்த்தரின் கரம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அந்த கோலியாத்துடைய மண்டை ஓட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்டை ஓட்டுக்குள்ள அந்த ஸ்கல் மண்டை ஓடு இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஹார்டு, தெரியுமில்ல? நீங்களாம் ஆமை நல்லா சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து எரியும் போதெல்லாம் நாங்கள் தப்பு வைக்கப்படுறோம்ல. சரி வருவோம். கோலியாத்து கல்லல் அடித்தது என்னமோ உண்மைதான். ஆனால் சரி, தாவீது அடிச்சது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கோலியாத்தில் கல்லு பட்டதுக்கு காரணம் தாவீது வீசின வேகம் மட்டுமல்ல, அதை தாண்டிலும் அந்த கல்லு மேலே இருந்த என் கர்த்தரின் கரம். அந்த கல்லை கண்டுபிடிச்சப்ப அந்த கல்லு நெற்றியில பதிஞ்சிருந்துச்சான். அது மட்டும் இல்லை, இன்னொரு ரகசியம் சொல்லவா? பின்னாடி இன்னொரு கரம் இருந்துச்சு. இங்க முன்னாடி ஒரு அடி போட, பின்னாடி கர்த்தருடைய கரம் பின்னாடி ஒரு அடி போட விழுந்தான் கோலியாத்து. மறைந்து இருக்கிற காரியம் புரியுதா உங்களுக்கு? இது யாருக்கு தெரியுமா? தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சிங்கம் வந்தபோது மனித பலத்தால் அல்ல, கர்த்தரின் பலத்தால் தாவீது ஜெயிச்சான். கரடி வந்தபோது மனித பலத்தால் அல்ல, கர்த்தரின் பலத்தால் ஜெயித்தான். இப்ப கோலியாத்தை பார்த்து சொல்றான், நான் உன்னை எங்கதுமா வரேன், கர்த்தருடைய சேனைகளுடைய நாமத்துல வரேன். உன்னை நான் ஜெயிக்க போறதில்ல, என்ன மறைச்சு வச்சு, என்ன பாதுகாத்து, என்ன ஓட்டையில அவர் கொடுக்க மறைக்கல. புரியல? கர்த்தர் உங்களை சத்துரு கையில கொடுக்கிறதுக்கு மறைக்கல, சத்துருவை அடிக்கிறதுக்கு மறைச்சு வச்சிருக்க. தைரியமா சொல்லுங்க, என்ன ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. ஏன்? பிராக்டிஸ் பிளேஸ். மூன்றாவது நான் சொன்னேன் பியூரிஃபிகேஷன் பிளேஸ், சரியா? ஒரு மனிதனை கர்த்தர் சுத்திகரிப்பதற்கு மறைக்கிறார். அவனை சுத்திகரிச்சதற்கு அவனுக்கு பல காரியங்களை கொடுக்கிறார், சரியா? நம்பர் 4, 4 மட்டுமா சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன், சரியா? 4 ப்ரமோஷன் பிளேஸ். சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்வுகளை தருவதற்கான இடம். உங்களை உயர்த்துறதுக்கு தான் கர்த்தர் மறைச்சார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம், நீங்க 14 நினைக்கிறேன், அந்த வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். எஸ்தர் 4. நல்லா கவனிங்களேன். 2 பேர் இருக்காங்க அங்க. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் அங்க இருக்கிறாங்க. 2 பேர். ஒன்று எஸ்தர், இன்னொன்று மொர்தெகாய். எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை, அவ வாழ்க்கையிலும் போராட்டங்கள். அதே சமயத்தில் மொர்தெகாயும் அவமானப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, உயர்த்தப்படாம
செய்த நன்மைக்கு பலன் கிடைக்காமல் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான். இந்த 2 பேரையும் கர்த்தர் உயர்த்துறதுக்கு கர்த்தர் அமைதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மொர்தெகாய் அமைதியாரு, மொர்தெகாய் அமைதியாரு, சத்தம் போடாத, நீ செஞ்சது நன்மைதான், ஆனால் உன்னை யார் நன்மை சொல்லலை, அமைதியாரு மொர்தெகாய் அமைதியாரு, ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும், அமைதியாரு அமைதியாரு. மொர்தெகாய் அமைதியாக இருக்கிறாரு, கர்த்தருக்குடைய மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கு தூக்கத்தை கட் பண்ணி மொர்தெகாயின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, கடைசியா சரியா? இதை நான் சொல்றேன் பாருங்க. நீங்க சங்கீதம் 23:5 வாசிங்க. சங்கீதங்கள்ல 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, என் தலையை. ஏங்க நான் கேட்கிறேன் எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப தாவீதை உயர்த்தணும், அவ்வளவுதானே? தாவீதை உயர்த்துறதுக்கு எப்படி உயர்த்திருக்கலாம்? எப்பா சாமுவேல் எலும்பு கொம்பை நிரப்பிக்க தைலத்துல நேரா வலது பக்கம் போ, இடது பக்கம் திரும்பு, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே குட்டையா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அவன் சௌந்தரியமா இருப்பான், அவனை பார்த்தாலே அழகா இருக்கும், அவன்கிட்ட கேளு, நீ இந்த புத்திரனான்னு கேளு, நீ தாவீதான்னு கேளு, அவனை அங்க அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படியே செஞ்சாரு. இவர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி சகோதரர்கள் நடுவில் உட்கார வச்சு ஒருத்தனை அபிஷேகம் பண்றார். ஏன்? உங்களை ப்ரமோஷனை கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுப்பார். உங்களுக்கு இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் தாவீது இந்த வார்த்தையை எழுதினாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க சரியா? இந்த சத்துருக்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பாங்க இஸ்ரேலில். இந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ரைட். இந்த ஆடுகளை புல்லுகளுக்குள்ள மேய்ச்சல் விடுவாங்க. இந்த மேய்ச்சலுக்குள்ள ஆடு போகும்போது இந்த புல்லுக்குள்ள இருக்கிற சில ஒட்டுண்ணினா சின்ன சின்ன புழுக்கள் என்ன செய்யணும்னா மூக்கு வழியா என்ன பண்ணிடும், உள்ள ஏறிடும். சில ஆடு புஷ் புஷ் அப்படி செய்யும், பார்த்துருக்கீங்களா? ஆடு அந்த மூச்சை வச்சு புஷ் புஷ்ன்னு ஆட்டும், தலையை பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒன்று தலையா இப்படி ஆடு மரியாதை ஆட்டுங்க, பார்த்துருக்கீங்களா? சரி. இதை மீறியும் சில இன்ஃபெக்ஷன், சில புழு என்ன பண்ணிடும்னா மூளைக்கு போயிடும். மூளையில் போய் நின்று முட்டை போட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஆக்குவே பண்ணிக்கும். சில ஆடு பார்த்துருக்கீங்களா, ஓடி ஓடி சும்மா போய் செவுத்த முட்டும். பார்த்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அப்போ சில கேஸு பார்க்கல, நீங்களாம் 20K கிட்ஸு. இந்த ஆடு போய் செவுத்துல முட்டும். நமக்கு புரியாது, ஏன்டா சும்மா போய் முட்டிக்கிட்டு இருக்கு, சிரிப்பாக இருக்கும். இது ஏன் போய் முட்டுது? நான் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் முட்டிக்கிறத பற்றி பேசலை, சரியா? இது போய் சும்மா முட்டிட்டு வரும், சரியா? நமக்கு அது ஏன் முட்டு தெரியுமா? உள்ளுக்குள்ள இது கொஞ்ச நாள்ல பாருங்க அந்த ஆடு சீக்கிரம் மறிச்சிடும். இப்ப இஸ்ரேல் மெய்ப்பன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த ஆடுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக எண்ணெயை எடுத்து அது முகத்திலையும் அது உடம்புலையும் தடவி விட்டுருவான். இப்போ இந்த ஆடு புல்லுக்குள்ள போகும்போது இந்த ஆட்டுல மேலே எந்த புழு உட்கார்ந்தாலும், இந்த மூக்குக்குள்ள எந்த புழு ஏறினாலும் அது உள்ள என்ன செய்யாது, தங்காது. உஸ்ஸன்னு செஞ்சா அடுத்த நிமிஷம் புழுவெல்லாம் என்ன செஞ்சிரு, கீழே விழுந்துடும். இப்போ நான் சொல்ல போறதை கேட்கணும், நல்லா கேட்கணும், கவனமா கேட்கணும். உங்களை எத்தனையோ முறை அழிக்க சத்துரு திட்டம் போட்டான். உங்க பிள்ளைகளை அழிக்க சத்துரு திட்டம் போட்டான். உங்க குடும்பத்தை அழிக்க சத்துரு திட்டம் போட்டான். அப்படி அழிக்க திட்டம் போட்ட போதெல்லாம் இதுவரையும் காத்தது யாரு தெரியுமா? அந்த தேவன் உங்கள் மேல வைத்த அபிஷேகம், உங்கள் மேல வைத்த வல்லமை. கை
கை தட்டிடாதீங்க. கை தட்டி ஆவியில் நிரம்பி சக்சஸ் ஆகிட போகுது. புரியலையா? கை தட்டி ஆவியானவர் உள்ள வந்து நம்ம அபிஷேகத்தை நிரம்பி சத்துரு தோத்து நம்ம ஜெயிச்சிட போறோம். கை தட்டாதீங்க. இல்ல இல்ல நான் சொல்ல இது போல எத்தனையோ முறை சத்துரு உங்களை தூக்க முற்பட்டும் உங்களை காத்தது தேவ பிரசன்னம். கடைசி வேர்டு, 5வது வார்த்தை, 5வது பீனதுமா பிரசன்ஸ், பிளேஸ். தேவன் உங்களை மறைத்து வைத்ததுக்கான காரணம், மறைத்து வளர்த்ததுக்கான காரணம் தெரியுமா? கர்த்தர் உங்களை தம் பிரசன்னத்தில் நிரப்புவதற்கு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல மோசையை கர்த்தர் கொண்டு போய் மேகத்தில் வைத்து மறைச்சு வைக்கிறார். ஏன் தெரியுமா? மோசே, நீ மேகத்துக்குள்ள இறங்கி வரும்போது உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிமையை நான் வைப்பேன். இங்க இருக்க சிலர் குடும்பத்துக்குள்ள மகிமை காவலா இருக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்.